ஒரு 2 நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னன்னா, வருவாய் நிர்வாகத்தின் அச்சாணி வந்து மாவட்ட ஆட்சியர்னு சொல்லிட்டு. பட் அந்த வீடியோல ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு நான் கமெண்ட்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தேன். இந்த வீடியோல அதுக்கான ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாம். நான் லாஸ்டா போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோல பாத்தீங்கன்னா டாக்டர் கா வெங்கடேசனோட தற்கால தமிழ்நாடு வரலாறு அந்த புக்ல இருந்து சோர்ஸ் சொல்லியிருந்தேன். இதுல பாருங்க, தமிழ்நாட்டில் கம்பெனியின் ஆட்சி, அதாவது பிரிட்டிஷ் காலத்துல தமிழ்நாட்டுல கம்பெனியோட ஆட்சி எப்படி இருந்ததுதான் ஹெட்டிங்கே கொடுத்திருக்காங்க. இதுல ஆட்சியர் மாவட்டத்தின் நிர்வாகத்தின் அச்சாணி போன்றவர்னு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, அப்ப இருந்த பிரிட்டிஷ் கலெக்டருக்கு நீதி வழங்கும் அதிகாரமும் இருந்தது. பட் இப்ப அது போலாம் கிடையாது. இப்ப வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹைகோர்ட் அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. ஸோ இது வந்து அந்த பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த கலெக்டரை பத்தி சொல்லுது. இப்போ இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா, கிங் பின் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது வருவாய் நிர்வாகத்தின் அச்சாணி, மெயினா பாத்தீங்கன்னா வருவாய்ன்ற ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. பட் இந்த புக்ல படி பாத்தீங்கன்னா வருவாய்ன்ற வார்த்தையே இதுல இல்ல. ஆக்சுவலா இதுக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எம் லட்சுமிகாந்த் அவரோட கவர்னன்ஸ் இன் இந்தியா இந்த புக்ல இருக்கு. இதுல பாருங்க, விஏஓ பத்தி தெளிவா கொடுத்திருக்காங்க. மெயின்டைன்ஸ் த வில்லேஜ் ரெவன்யூ அக்கௌண்ட் அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது கிராமத்தோட வருவாயும் நில அந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸையும் மெயின்டைன் பண்ண வரணும். இஸ் கால்ட் அஸ் த கிங் பின் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இன் த டிஸ்ட்ரிக்ட், அதாவது மாவட்ட வருவாய் நிர்வாகத்தோட அச்சாணி யாருன்னா அது விஏஓ தான் சொல்லிட்டு இதுல தெளிவா கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, விஏஓ.